அனைவருக்கும் குறைந்த விலையிலே கேபிள் டிவி சேனல் கிடைக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் தொடர்ந்து முன்னோடி மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு அவர்களிடம் தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்கள் கோரிக்கை அடங்கிய மனுவை அளித்துள்ளேன். மாதவரம் முதல் சிறுசேரி வரை, மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை மற்றும் புறநகர் பேருந்து நிலையம் முதல் கலங்கரை விளக்கம் வரை மொத்தம் 103.55 கிலோமீட்டர் நீளம் ஒரு வழித்தட மெட்ரோ ரயில் பாதை 85,047 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதை அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். தற்போதைய ஸ்மார்ட் சிட்டி வரைமுறையில் அந்த நகரத்தின் அனைத்து பகுதியிலும் உள்கட்டமைப்பு வசதிகள் செய்ய நிதி ஒதுக்கீடு செய்யுமாறும் கேட்டுள்ளேன். சென்னை பெருநகரம், கோயம்புத்தூர், மதுரை, சேலம், தஞ்சாவூர் மற்றும் வேலூர் ஆகிய 6 மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. மேலும் மீதமுள்ள திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஈரோடு, திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாநகராட்சியிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு தேர்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். தமிழகத்தில் உள்ள நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த தனியே ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளோம். மிஞ்சூர் மற்றும் நெமேலியில் ஏற்கனவே உள்ள 100 MLD கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்பாட்டில் உள்ளது. மேலும் ரூபாய் 5,312 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 MLD திறனுடைய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு ஜப்பான் பன்னாட்டு முகமை ஜைகா நிதியை பெற்றுத்தர மத்திய அரசை இடம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதேபோல் வீட்டு வசதியை பொறுத்த வரைக்கும் அடையாறு, கோவம், பக்கிங்காம் மற்றும் ஒட்டேரி நல்லக்கரை ஓரங்களில் வாழும் குடிசைவாழ் மக்களின் மறுவாழ்வுக்கென மத்திய அரசு நிதியுடன் சுமார் 50,000 வீடுகள் கட்டுவதற்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவர்கள் மத்திய அரசிற்கு கருத்துரை அனுப்பினார்கள். அதற்கு அனுமதி அளித்து 5,000 கோடி ரூபாய் நிதியும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். சென்னையில் 2 லட்சம் குடும்பங்கள் நீர்நிலையில் அருகில் வசிப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இவர்களுக்கு மத்திய மாநில அரசின் பங்கேற்புடன் 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட ஒரு சிறப்பு திட்டத்தினை உருவாக்கிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அனைவருக்கும் வீடு திட்டத்தை நகர்ப்புறத்திற்கு அருகாமையில் உள்ள ஊரக பகுதிகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். தமிழ்நாடு வீட்டு வசதி கூட்டுறவு இணையத்தை கிரெடிட் லிங்க் சப்சிடி ஸ்கீமில் இணைக்க வலியுறுத்தியிருக்கின்றோம். சென்னையில் உள்ள மீனவர்களுக்கு கடற்கரை அருகிலே வீடு கட்டும் திட்டத்திற்கான செயல்படுத்த கடற்கரை ஒழுங்குமுறை விதிகளை CRZ தளர்த்த கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மாநகராட்சி பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கு 60 சதுர மீட்டர் வரை சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் மேலும் 10 மாவட்ட தலைநகரங்களில் அகில இந்திய வானொலியில் பண்பலை வரிசை FMஐ துவங்குமாறு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பூனாவில் உள்ள ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா மண்டல மையத்தினை துவங்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த கோரிக்கை மனுவெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவிடம் மெமோரண்டம் அளித்திருக்கின்றோம். அதோடு இப்பொழுது அமரத் திட்டத்திற்காக 360 கோடி ரூபாயும், PMAY திட்டத்திற்கு 663.93 கோடி ரூபாயும், PAY திட்டத்திற்கு 59 கோடி ரூபாய் ஆக மொத்தம் 1,089 கோடி ரூபாய் ஒப்புதல் ஆணைகள் அளித்த மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம்.